கர்த்தர் கடந்த வருஷத்துல நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இது முன்னாலே நம்ம சொல்லியிருக்கணும். ஆனாலும் இந்த வருடம் கடந்த வருடம் கடந்து விட்டது. ஆனாலும் கடந்த வருஷத்துல ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காகவும் நாம ஒரு நிமிஷம் நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும், ஏன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் செய்தார்ங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க உங்களுக்கு செய்த அந்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம நன்றி செலுத்தலாம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு ஆண்டவர் செய்த கடந்த வருஷத்துல செய்த நன்மைகளை நினைத்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக உங்கள் அனைவரும் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஆமென். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். கடந்த வருஷம் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்முடைய குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில, இன்னும் நாம வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூல்ல, இன்னும் விசா காரியங்கள்ல, இன்னும் அநேக காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கலாம். எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த ஆண்டை காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, உபாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதை வாசிப்போம். திரும்ப கர்த்தருக்கு பயந்து அடுத்த என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ இந்த தேசத்துல எங்க இருந்தாலும், நீ ஜீவனுள்ள நாள் வர உன்னுடைய நீயும் உன் பிள்ளைகளும் அப்படின்னா உன் குடும்பம் முழுவதும், அடுத்து சொல்றதா முக்கியமானது. என்ன சொல்றாரு? நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும், அதான் அடுத்து என்ன சொல்றாரு? நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கை கொண்டு நீ நடந்தால், அதான் முக்கியமான. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்திலையும் ஒரு இஃப் கிளாஸ் வச்சிருப்பார். அப்படின்னா நீ இதை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம்.
நீ இப்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம். நீ உன் வாழ்க்கையில இதையெல்லாம் நீ கடைபிடிச்சினா உனக்கு ஆசீர்வாதம். அதுக்காக அடுத்து உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உன்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும், நீ உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை கர்த்தர் என பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சுதந்திரம்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையின்படி நடந்தால், அவருடைய வார்த்தையின்படி நடந்தால், அப்ப வார்த்தையின்படி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து அதிகாரத்துல கூட அதிலே எழுதுவாரு. எதுல அதே அதிகார உருவாகவும் 6ஆம் அதிகாரத்துல இப்ப 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 12ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்னை அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? உன் கற்பத்தின் கனி. அப்ப உன்னுடைய பிள்ளைகள் கற்பத்தின் கனி தேவனுடைய சுதந்திரம், அது ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா ஒவ்வொரு காரியம் நீ அவருடைய வார்த்தைப்படி நடந்தால் என்ன சொல்றாரு? நீயும் உன் பிள்ளைகள் கற்பத்தின் கனி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க என்ன சொல்றாரு? உன் நிலத்தின் கனி. அப்படின்னா உன் நிலத்துல உள்ள தானியம், அப்புறம் திராட்சை ரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய். அப்படின்னா உனக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுவார். எல்லா ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாரையும் விட நீ ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்படின்னா நீ தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து அதிலே அடுத்து என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும், உங்களை மாத்திரம் சொல்ல, உங்களுடைய மிருக ஜீவன்கள் கூட என்ன பண்ணணும்? மலடாய் இருப்பது இல்லை. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு, நிறைய இருக்கு. அடுத்து சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றை நான் என்ன செய்ய போனேன்? வர பண்ணேன். அப்ப நிறைய ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள். அப்ப இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்தார். எப்பன்னா அவருடைய வார்த்தையின்படி நடந்தா. பழைய ஏற்பாட்டுல பார்க்க அவருடைய சட்ட திட்டங்கள், புதிய ஏற்பாட்டுல அவருடைய வார்த்தையின்படி நாம நடந்தால், அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள் யார் அப்படின்னா அவர் வார்த்தையை கேட்டு அவர் பின்னால செல்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்ப அவரை பின்பற்றுகிறவர்கள் யாரு? அவர்கள் தான் அவருடைய சீஷர்கள். நல்லா கவனிங்க, சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி என்ன சொன்னார்? சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது என்ன? பின்பற்றி வா. அப்ப இயேசுவை பின்பற்றி அவர் பின்னால நடந்தவர்கள் தான் அவருடைய சீஷர். அவர் பின்னால நடந்தவர்கள். அப்ப அந்த சீஷர்கள், அதனாலதான் நல்ல கவனிங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மத்திய கடைசி அதிகாரத்துல கடைசி வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அதன் பிறகு ஞானஸ்நானம் கொடுத்து, அப்ப முதல்ல சீஷராக்கணும். அப்படின்னா ஆண்டவருக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு இன்றைக்கு விசுவாசிகள் தேவையில்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு இன்னைக்கு விசுவாசி பிசாசு கூட விசுவாசிக்குது. நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், அதுவும் விசுவாசித்து நடுங்குது. அப்ப விசுவாசி நிறைய இருக்கிறாங்க, ஆனா விசுவாசி தேவையில்லை. அவர் பின்னால நடக்கிற அவருடைய சீஷர், டிசைபிள். ஆமென். டிசைபிள்னா யாரு? டிசைபிள்னா யாரு?
என்னது இல்ல, டிசைபிள்னா என்னது? டிசைபிள்னா சீஷர்கள், அதுதான் டிசைபிள்னா ஆங்கிலத்துல. டிசைபிள்னா என்ன? சீஷர். சீஷர்னா டிசைபிள். நல்லா கவனிங்க. அதாவது டிசைபிள் அப்படின்னா those who follow the discipline. நல்ல கவனிங்க. இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யணும், ஒரு கம்பெனில போய் நீங்க வேலை செய்யணும். அந்த கம்பெனில வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டிசிப்ளின் இருக்கு. அதுக்கு ஒரு சில டிசிப்ளின். இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், இந்த ஐடி கார்டு போடணும், அதுல போய் இருக்கணும், இத்தனை மணிக்கு வரணும், இன்னென்ன காரியங்கள் கூடாதுன்னா கூடாது. சில இதுல போன நீ உள்ள வச்சுட்டு தான் வரணும், இல்லை நோண்டிக்கிட்டு இருப்பான்னு அதை வச்சுட்டு வர சொல்லுவாங்க. அப்ப அந்த டிசிப்ளினை கடைபிடிச்சா தான் நீங்க அந்த கம்பெனில என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். அதே போல ஆண்டவர் ஒரு சில டிசிப்ளினை வச்சிருக்கா, அதுதான் வேதம். அந்த டிசிப்ளினை, அவருடைய டிசிப்ளினை கடைபிடித்து அவருக்கு பின்னால செல்கிறவர்கள் தான் அவருடைய சீஷர். ஆமென். ஹalleluya. follow his discipline. அவருடைய டிசிப்ளினுக்குள்ளாக நீங்க கடந்து வரணும். அப்ப அவருடைய டிசிப்ளின், அவருடைய வேதம், அவர் சொல்லுகிற உபதேசங்கள், அப்ப அதற்குள்ளாக வருகிற பொழுது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னாக்கோ, இப்ப நான் அதுக்குள்ளாக நான் போறதுக்கு முன்னால சுருக்கமா சொல்லணும்னாக்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தினது 14:4 சுருக்கமா அங்க இருக்குது. நல்லா கவனிங்க. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அவர் பின்னால போறவங்க யாருன்னு சொல்றாங்க. எதுல? 14வது அதிகாரத்துல 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க முன்னால பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியான அவரோடு கூட அவருடைய நாம் தரித்தவர்கள், அவர் பின்னால போகிறவர்கள், மீட்டு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்படின்னா என்ன? ஸ்திரீகளா? இன்னைக்கு இதான் போய் இன்னைக்கு சிபிஎம் உங்கெல்லாம் போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்திரீகளால் அப்படின்னா திருமணமே செய்யாத. இல்ல, ஸ்திரீனாக்கா அப்படின்னா எல்லாருமே ஸ்திரீ தான். ஆண்டவருக்கு எல்லாருமே ஸ்திரீ தான். தேசத்தை குறிக்கிற பொழுது ஸ்திரீ, எல்லாமே ஸ்திரீ தான். அப்படின்னா இந்த உலக நாட்டங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தினுடைய இந்த தேசங்களுடைய காரியங்கள், இதைத்தான் சொல்றாரு ஸ்திரீகள். அப்ப அவைகளால் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம், இப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. இப்ப இவைகளால் கரைப்படாதவர்கள், தேசத்தால் கரைப்படாதவர்கள், தேசத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலக காரியங்கள். நல்லா கவனிங்க, நாம உலகத்துல தான் இருக்கணும், உலகத்தை விட்டு வெளியில போக முடியாது, உலகத்துக்குள்ளதான் இருக்கணும். ஆனால் உலகத்துக்குள்ள இருந்தாலும் உலகம் நமக்குள்ள வந்துட்டா நாம என்ன ஆகும்? கப்பல் எங்க இருக்கணும்? கடல்ல தான். கடல் தண்ணி கப்பலுக்குள்ள வந்தா அதே போல நாம உலகத்துல தான் இருக்கணும். உலகம் நமக்குள்ள வந்தா நாம மூழ்கி போயிடும். அப்ப அதனால் கரைப்படாதவர்கள், அதுக்கு நம்ம விலகி இருக்கிறவர்கள் கொஞ்சம் என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். நல்லா கவனிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், கற்புள்ளவர்கள் இவர்களே. அப்ப கற்பு என்று சொல்லுகிறபடி அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? கற்புனா பெண்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆண்களுக்கும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். சபை குறித்து அன்னைக்கு அங்க எடுக்கிற போய் சொன்னேன், முதல்ல சத்தியம் வேணும், ரெண்டாவது என்னது? பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் நிச்சயமா அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவரை பின்பற்றணும்னா ஒண்ணு, மற்ற உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அதனால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம்னா 3 காரியம் இருக்கு சொன்னேன், 3. அப்படின்னா யூ ஆர் செப்பரேட்டட். சேக்கர காத்த இவாஞ்சலி அப்படின்பா, யூ ஆர் செப்பரேட்டட். நீ பிரித்தெடுக்கப்பட்டாய். எதற்காக? ஆண்டவருக்கு என்று நீ பிரித்தெடுக்கப்பட்டாய்.
பரிசுத்தம் 3 காரியம் சேர்ந்ததுதான் பரிசுத்தம். ஒண்ணு, நீ ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு, இரண்டாவது செட் அபார்ட் ஃபார் a purpose, அதாவது ஒரு காரியத்துக்காக நீ பிரதிஷ்டை பண்ணப்படுகிறாய். முதல்ல பிரித்தெடுக்கப்படுறோம், அப்ப தேவனுக்கு என்று நாம என்ன செய்யப்படுகிறோம்? பிரதிஷ்டை, டெடிகேட் பண்ணப்படுகிறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாம பரிசுத்தமாக்கப்பட ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யப்படுறோம்? நம்மை சுத்திகரிக்கணும், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும். அப்ப 3 காரியம் சேர்ந்ததுதான் என்னது? பரிசுத்தம். அப்ப நம்ம பிரித்து எடுக்கப்பட்டோம். நல்ல கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப திருவிருந்து எடுக்க போறேன். திருவிருந்துக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்போம், அதுக்குள்ள இதுகள்லாம் வச்சிருப்போம். நல்லா கவனிங்க. இப்ப இத நம்ம வேற எதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதை பிரிச்சு வச்சிருக்கோம், இத பிரித்து வைத்திருக்கிறோம், வேற எதுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரம் நல்லா கவனிங்க, இதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம். முதல்ல பிரிச்சு எடுத்துட்டோம், வேற எதுக்கும் இல்ல, இதுக்கு மாத்திரம் தான் இதை பயன்படுத்துவோம், இதற்கென்று அதை டெடிகேட் பண்ணி வச்சிருக்கிறோம். மூன்றாவது பாத்தீங்கன்னா, அந்த எப்பவும் சுத்தம் பண்ணாம சுத்திகரிக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட காரியம். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். நாம சுத்திகரிதான் பரிசுத்தம். அப்ப தேவனுக்கென்று நாம பரிசுத்தமாக இருக்கணும், உலகத்திலிருந்து நாம பிரிந்து நிக்கணும். இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை என்ன செய்வாங்களா? அவரை பின்பற்றி போகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக இவர்கள். அப்ப நாம அத்தனை பேரும் தேவனுக்கென்று என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம். இதுதான் அவர் பின்னால போகிற சீஷனுக்குரிய முக்கியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று ஒரு 7-8 காரியங்கள் சீக்கிரமா நான் சொல்ல போகிறேன். இப்ப அதன் பிறகு இப்ப நாம எல்லாம் நல்ல கவனிங்க, நாம விசுவாசிகளாகவே இருக்கிறது ஆண்டவர் விரும்பல. விசுவாசி தேவையில்லை, ஆண்டவருக்கு அவர் பின்னால நடக்கிற, அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிற, அவருக்கு பிரியமுள்ள அவருடைய சீஷர்கள் தேவை. அல்லேலூயா. அப்ப அவருடைய சீஷராக நான் மாற்றப்படணும்னா என்னென்ன காரியம்னு நான் சீக்கிரமா நான் பார்க்க போகிறோம். ஏன்னா டைம் இல்லை, இல்லைன்னா அப்புறம் நேரம் ஆயிரும். ஏற்கனவே வெடிக்க நிறைய ஆயிடுச்சு, இப்போ நேரம் ஆயிரும் பாருங்க. சரி, முதல் காரியமாக ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு அப்படிங்கிறார். சாட்சி ஆகமம், வேதத்தை, ஆகமம்னா என்னது? அதான் வேதம். ஆகமம் என்பது வேதம். அதனாலதான் பழைய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் என்பது தோரா, அதான் 5 புத்தகங்கள், அதான் ஆகமம். முதல்ல என்னது? ஆதி ஆகமம், அதுதான் தோராங்கிறது, அதுதான் ஆகமம், விதிகள். மற்றதெல்லாம் நியாயப்பிரமாண சட்டங்கள், அப்புறம் பின்னால. சரி, இப்ப முக்கியமான என்னன்னாக்க, இந்த சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே முத்திரையிடு. என்ன செய்யறாரு? முத்திரையிடு அப்படிங்கிறார். அப்ப சீஷருக்குள்ள, அப்ப சீஷர்கள் இப்ப சாதாரணமா ஒரு நாட்டினுடைய கடிதம் அது இன்னொரு நாட்டு போனா இந்த சீல் பண்ணாம முத்திரை போடாம என்ன செய்ய முடியாது. எந்த ஒரு சர்டிபிகேட் எடுக்க முத்திரை வேணும், அது முத்திரை அவசியம். அப்படின்னா இந்த வேதத்தை முத்திரையிட்ட அப்படின்னா வேதத்தை பதித்து வேதத்தை தாங்கி செல்லுகிற,
அந்த முத்திரையை தாங்கித்தான் அந்த கடிதம் போகணும். அதே போல இந்த முத்திரையை தேவனுடைய வார்த்தையை தாங்கி செல்லுகிற அப்படின்னா அதை தாங்கி செல்லணும்னா என்ன பண்ணணும்? வேதத்தை சீஷருக்குள்ள அப்படின்னா சீஷர்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள். நிறைய வசனம் இருக்குது, இப்ப நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 22:3 பாத்தீங்கன்னா சொல்றாரு, கமாலியல் பாதத்தில் அமர்ந்து வேத சத்தியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டவன் யாரு? பவுல். அவர் வேத சத்தியங்களை இப்ப நாமும் என்ன செய்கிறோம்? இதை கற்றுக்கொள்ளுகிறோம். எதற்காக? நல்ல கவனிங்க, சாகிறவரை எல்லாருமே மாணவர்கள் தான். சாகிறவரை எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிறோம். முற்றிலும் அறிந்தவன் பூமியில யாருமே கிடையாது. எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப நானும் அநேக இடங்களை போய் நானும் அநேகர் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறேன். யார் மூலமும் கர்த்தர் பேசலாம். ஆனால் இப்போ ஒருவேளை என் மூலமா பேசலாம். ஒரே வசனத்தை வைத்து ஆண்டவர் இன்னொரு வேளை இன்னொரு ஊழியர் மூலமா இன்னொரு காரியத்தை பேசலாம். இதுல முற்றிலும் இதுதான் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஆக ஒவ்வொரு நாளும் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள் தான் யாரு? சீஷர்கள். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு போகணும். ஏதோ வந்தோம், ஆட்டம் பாடம் முடிஞ்சிச்சு, போயிட்டோம், வெடி போட்டோம், போயிட்டோம், அப்படி இல்லை. நல்ல கவனிங்க. அப்ப இன்றைக்கு இந்த வருஷத்துடைய முதல் நாள், இன்னைக்கு நாம தீர்மானம் எடுக்கணும். நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக சில நேரத்தில் பைபிளை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். திடீர்னு வாசிக்கிட்டு இருப்போம். அந்த காரியத்தை குறித்து முன்னால சிந்திச்சிருப்பேன், பேசி கூட இருந்திருப்பேன். ஆனாலும் புதிதாக ஒரு காரியத்தை நினைப்பூட்டுவார். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க பைபிளை வாசிக்கிற பொழுது இங்கே வந்து நாம தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிற பொழுது ஏதாவது ஒரு சில காரியங்களை நிச்சயமா நம்மோடு ஆண்டவர் பேசுவார். அதை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? புதிதாக கற்றுக்கொள்ளலாம். அப்ப கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள் தான் யாரு? சீஷர்கள் எல்லாருமே. இரண்டாவதாக நாம பார்க்கிறோம், வாசிங்க எபிரேயர் 5:8, பிலிப்பியர் 2:8. ரெண்டை வாசிங்க சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். ஒருத்தர் எபிரேயர் 5:8 வாசிங்க. நல்லா கவனிங்க. இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். நல்ல கவனிங்க. இயேசு தேவனுடைய குமாரன், தேவனாக இருக்கிறார். அவர் தேவனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொண்டாராம்? கீழ்ப்படிதலை. பிலிப்பியர் வாசிங்க 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரணபரியந்தம், அதாவது எதுவரை? சிலுவையில மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அதனால சிலுவையில கடைசி வரை கீழ்ப்படிந்தவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, நீர் எனக்கு நியமித்த எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன். இப்போ ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, என் ஜீவன். அந்த ஜீவனையும் உடைய கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதான் கடைசி. அப்படி கீழ்ப்படிதலை உச்சகட்டம். கடைசி வரை ஆண்டவர் என்ன செய்தார்னா கீழ்ப்படிந்தார். அப்படின்னா ஒரு சீஷனுக்குரிய மிக மிக முக்கியமான பண்பு நமக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிதல் முக்கியம். என்ன படிதல்? ஆமா, பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படியணும், எதிர்த்து நிக்க கூடாது. நம்ம ஊரா இருந்தாக்க 4 அடி கொடுத்து உட்கார வைக்கலாம். ஆனா இங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் கீழ்ப்படிதல் இல்லை. அப்படி நல்ல கவனிங்க. அந்த நாட்கள்ல ஊர்கள்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா கூரையெல்லாம் எப்படி அதாவது இது இந்த பனையில அல்லது தென்னையில இந்த கூரை அதுதான் இருக்கு. பிறகு கல் வீடெல்லாம் பிறகுதான் வந்தது. கூரை தான் இருக்கும். அந்த கூரை பார்த்தீங்கன்னா தனிவா இருக்கும். அந்த வாசற்படியில தனிவா இருக்கும். நல்ல கவனிங்க. குனிஞ்சுதான் உள்ள போகும்.
எப்படி போகணும்? குனிஞ்சுதான் வீட்டுக்குள்ள போகணும். நான் குனியாம இல்ல நான் எதுக்கு குனிய மாட்டேன் அப்படின்னா தலையில முட்டிக்கிட்டு கிடக்க முடியாது. நல்ல கவனிங்க, குனிஞ்சு போனா குனிஞ்சு போயிடுவான். இப்ப கொஞ்சம் பணிஞ்சு போனா நீ யாரு சொல்றது? ஊர்கள்ல அந்த காலத்துல ஏய் இதுதான் உனக்கு உள்ள பொண்ணு, இதுதான் நீ என்ன செய்யணும், கல்யாணம் கட்டணும்னா ஆமேன் முடிஞ்சிச்சு. இப்ப சொன்னா என்ன சொல்லுவான்? ஏய் பெருசு ஓரமா உட்காரு, எனக்கு உள்ளதானா. ஏன்னா இப்ப அறிவு பெருக்க ஆரம்பிச்சு, நோவு பெருத்துருச்சு. அதனால நல்ல கவனிங்க, ஒரு மாணவன் எந்த அளவுக்குன்னா கடைசி வர கீழ்ப்படிதல் உள்ளவன். முன்னாலெல்லாம் ஒரு ஆசிரியர் சொன்னார்னா ஊர்கள் எங்கே வச்சுக்கிறாங்க, ஏன்னா இங்கே உள்ளது எனக்கும் தெரியாது. ஊர்களில் பார்த்தேன்னா ஆசிரியர் சொன்னார்னாக்கா அதுக்கு மறுபேச்சே கிடையாது, இல்லைனாக்கும் படுத்து போயிடும் அடி. ஆனால் அந்த அளவுக்கு நான் உண்மையே சொல்கிறேன். அதாவது ஹையர் செகண்டரி SSLC அது முடிக்கிற வரைக்கும், அப்போ 11ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் தான் போட்டிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்புனா அடி தான். ஆனால் இன்றைக்கு முடியலை அப்படின்னா காலம் மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு கீழ்ப்படிதல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஆனால் இரண்டாவது ஒரு சீஷன் தேவனை பின்பற்றி அவரை பின்பற்றி போனானா அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவன். அதே போல மற்ற எல்லாவற்றையும் நமக்கு முன்னோடியாக இருக்கிற, நமக்கு வழிகாட்டியாக இருக்கிற பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கீழ்ப்படிதலை இயேசு நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். அவர் மரண வரைந்த கீழ்ப்படிந்து நமக்கு முன்மாதிரியாக வைத்து போகிறார். அப்படின்னா இரண்டாவது மிக மிக முக்கியமானது என்னது, கீழ்ப்படிதல். கீழ்ப்படியில ஏறினா தான் மேல் படிக்கு போக முடியும். இல்ல நான் இங்க இருந்து கீழே இருந்து நேர தாண்டி மேல போயிருவேன் அப்படின்னா என்ன ஆயிரும், கையை காலை உடைச்சிட்டு இருக்க வேண்டியது. அதனால கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்களோ தெரியல, அதனால என்ன பண்ணணும், என்ன செய்யணும், கொஞ்சம் கீழ்ப்படியணும். மூன்றாவதாக வாசிங்க, லூக்கா எடுங்க 9ஆம் அதிகாரம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 இருந்து 56 வரை. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவர் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். நல்ல கவனிங்க. சரி, இப்ப பாருங்க, முக்கியமான, அதாவது இயேசு வயல்ல போய்கிட்டு இருக்காரு, ஒரு இடத்துக்கு போறார். அந்த ஊர் ஜனங்கள் அவருக்கு என்ன செய்யல, கீழ்ப்படி. அந்த ஊர் ஜனங்கள் அவர் வார்த்தைய கேட்கல. உடனே இந்த பைல்வான்கள் அவரோடு போன ஆட்கள்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்கி நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி இறங்கி பட்சிக்க கடவுதுனாரு. உடனே வந்தவன் அத்தனை பேரு செத்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அத்தனை பேரு சாகுறான். அப்ப எலியா செய்ததை போல நாங்களும் செய்யணுமா? அது உம்முடைய விருப்பமா? நல்ல கவனிங்க. இதே சீஷர்கள் இயேசுவை பிடிச்சவன துண்டை காணா துணியை காணான்னு ஓடிட்டான். ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் அப்பதான் பாக்குறாங்க, உடனே சொன்னதை கேட்கல. என்ன, வானத்திலிருந்து எலியா அக்கினி இறக்கின போல நாங்களும் இறக்கணுமா? அதுவும் உம்முடைய சித்தமா? பிதாவுடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா இப்படி பண்ணா என்ன ஆயிரும்?
எல்லாரும் போயிருப்போம். இப்ப நமக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த காலத்துல அப்படின்னா நிச்சயமா நாம செஞ்ச காரியத்துக்கு என்னைக்கோ நாம என்ன ஆயிருப்போம், செத்துருக்கணும். இப்ப நாம அங்கிருந்து ஓடி வந்தோம், நல்லா கவனிங்க. நாம இன்னொரு தேசத்திலிருந்து வந்தோம். இந்த தேசத்துல சட்டம் இன்னும் கடுமையா இருந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும், நம்ம இங்க வந்திருக்கவே முடியாது, அங்கே பிடிச்சு திருப்பி அனுப்பிப்போம். ஆனாலும் கொஞ்சம் இரக்கம் பாராட்டினதுனாலதான் நாம இங்க வந்திருக்கோம். அப்படின்னா மூன்றாவது ஆண்டவர் விரும்புகிற சீஷனுக்குரிய மிகப்பெரிய பண்பு என்னன்னா நீடிய பொறுமை உள்ளவனா இருக்கு. என்ன பொறுமை? நீடிய பொறுமை. எப்படி இருக்குன்னா எருமையை போல இருக்கணும். எருமை மாட்டுல மழை பெஞ்சது மாதிரிவா. இப்ப எருமை ஆடு ஓடும், திடீர்னு மழை பெஞ்சுன்னா ஆடு ஓடும், மற்ற மாடு மற்ற பசுமாடும் ஓடிடும். ஆனா எருமை மாடு மட்டும் என்ன செய்யாது, நகலவே நகலாது. அதனால எருமை மாட்டு அதுதான் ஒரு சீஷனுக்குரிய பண்பு. ஒரு சம்பவத்தை சொல்றேன். குஜராத்தில் நல்ல கவனிங்க, குஜராத்தில் மலைப்பகுதியில் ஒரு ஊழியம் செய்வதற்காக ஊழியக்காரர் போயிருக்கார். போய் அது மலை ஜாதிகள் மக்கள் மத்தியில் ட்ரைபல்ஸ், அவங்களுக்கு பாஷை கூட இல்லை. ஆனாலும் திடீர்னு ஏமாந்தா எதை வேணாலும் செய்திருவாங்க. அந்த மாதிரி ட்ரைபல்ஸ் மலை ஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல அவர் போய் ஊழியம் பண்ணார். வீட்டுக்கு வந்து திருமணம் பண்ணிட்டு மனைவியும் கூட்டிட்டு போயிட்டார். மனைவியை கூட்டிட்டு போய் அங்க அவர்கள் மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை, சுகவீனம் ஆயிடுச்சு. சுகவீனம் ஆன உடனே அங்க மருந்தெல்லாம் கிடைக்காது, மெடிக்கல் ஷாப்ல அங்க இருக்காது, எந்த மருந்தும் வாங்க முடியாது. அதனால அதுவும் போக்குவரத்தும் இருக்காது. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் என்ன செய்யணும், காட்டுல நடந்துதான் போகணும். சின்ன பாதை இருக்கும், காட்டுல மிருகங்கள்லாம் இருக்கும். அதனால ஒரு பக்கத்துல அங்க இருந்து ஒரு சில தூரம், அதாவது பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து ஒரு சிட்டியில மருந்து வாங்க. அப்படி வந்து மருந்து வாங்கிட்டு திரும்பி போகிற பொழுது இருட்டிடுச்சு. இருட்டுனாக்கா அதுக்குள்ள போக முடியாது, ஏன்னா மிருகங்கள் இருக்கும், என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. சரி இருந்துட்டு காலையில போகலாம் அப்படின்னு காலையில் எழுந்து அதிகாலை எழுந்து போறாங்க. போய் சேர்ற போது ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்துதான் போகணும். 11 மணி ஆயிடுச்சு. அங்க போய் சேர்ந்த உடனே பார்க்குறாரு, அந்த மலை ஜாதிகள் ஒரு கூட்டமா கூடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் பாடிக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவர் பார்த்த உடனே வாங்க வாங்க வாங்கன்னு இவரையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு இவருக்கும் ஒரு பிளேட்ல போட்டு கொடுக்குறாங்க. இன்னும் வீட்டுக்கு போகல, இந்த பேருக்கும் ஒரு பிளேட்ல போட்டு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. சரின்னு வாங்கினார். வாங்கி சாப்பிட போகும்போது ஏன்னா அவங்களுக்கு சொல்றேன்னாக்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்றதை கேட்டுதான் நான். அதனால அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. சரின்னு வாங்கிட்டு இருக்கிற போது இவ பக்கத்து வீட்டுக்கு இவ இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணு தூரத்துல நின்று அழுதுகிட்டு இருந்தா. அவ ஏன் அழுகிறான்னு பார்த்த உடனே அவ சை காமிச்சு இங்க வாங்கினா பக்கத்துல போவான். போகும்போது சொல்றா, நீ சாப்பிட்ற பாரு, உன் பிளேட்ல இருக்கு, இது வேற ஒண்ணும் இல்ல, இது உன் மனைவி தான். ஒரே ஒரு நாள் போயிட்டு திரும்பி வரமாட்டான்னு மனைவிய அடிச்சு சாப்பிடுறவன் இவனுக்கும் கொடுக்கறான்னா எப்படி இருக்கும்? மனைவி இழந்துட்டு திரும்பவும் அந்த ஜனத்துக்காக போய் அவரு அந்த ஊழியத்தை செய்துகிட்டு இருக்காருன்னா இதுதான் நீடிய பொருள். இதைத்தான் எழுதுறாரு பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல. 2 பேதுரு 3:9 வாசனம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் வருவார் வருவார்
துவக்கத்திலேயே பவுல் காலத்திலேயே அப்பொழுதே ஆண்டவர் வருவார் எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் வரல. இப்ப இன்னும் தாமதமாயி 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் தாமதமாகுது. அப்ப பேதுரு அன்னைக்கே எழுதுகிறார்னா என்ன சொல்றாருன்னா, தாமதிக்கிறார். ஏன் தாமதமாக இருக்கிறார், ஏன் அவருடைய வருகை இன்னும் தாமதிக்குது அப்படின்னா, எப்படியாவது இன்னும் ஒரு சிலர், ஒருவேளை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு வருகை இருந்திருந்தா நீங்களும் நானும் ஒரு 50, அது வேணாம், ஒரு 25 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால வந்திருந்தாருன்னா நாம பிறந்திருந்தாலும் கடைசியில என்ன ஆயிருப்போம். அப்ப இன்னும் தாமதமாக இன்னும் எப்படியாவது ஒரு சிலர் ரட்சிக்கப்படணும். அதனாலதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அதே போல ஒரு சீஷன் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், நீடிய பொறுமை. எருமையை மறந்துடக்கூடாது. என்ன அத போல அடிச்சாலும் வாங்கிக்கிறனும், ஏசுனாலும் வாங்கிக்கிறனும், திட்டுனாலும் வாங்கிக்கிறனும், யாரு நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்ன செய்ய வேண்டி இருக்குது, நம்ம எல்லாவற்றையும் சுமந்து என்ன பண்ணணும். ஆமா, இயேசுவின் பின்னால் இவன் சொன்னது மாதிரி சொன்ன நோக்சன், அவன் சொன்னது மாதிரி இயேசுவின் பின்னால் போக துணிந்தே பின்னோக்கே. ஞாபகம் இருக்கா இல்லையா நோக்சன்? இல்லையா, சத்தத்தை காணும். நோக்சனை நல்லா கவனிங்க. நம்ம இந்தியாவில் அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பாடலாக பாடுகிறது. I have decided to follow Jesus, no turning back. நான் பின்னோக்கே. சரி, அப்படி நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிற பொழுது என்ன வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கிறவன் எல்லாவற்றிலும் நீடிய பொறுமையோடு எல்லாவற்றையும் சகிக்கிறவன். பொறுமை இழந்துட்டாக்க என்ன ஆயிரும், நல்ல கவனி, ஊழியத்துல ரொம்ப பொறுமை வேணும். கொஞ்சம் இழந்துட்டா அவ்வளவுதான், எல்லாமே போயிடும், எல்லாம் போயிடும், ஊழியமே போயிடும். அதனாலதான் நீடிய பொறுமையுள்ளவர் அவர் இருக்கிறதுனாலதான் பேதுரு சொல்றாரு, அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறபடினால. இப்ப நிறைய வசனம் இருக்கிறது, நேரில் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் எடுங்க, 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுவதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்கிற, மனரம்யமாக, அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், திருப்தியா இருக்கவும் பட்டினி கிடக்கவும் எனக்கு தெரியும். நான் எல்லாவற்றுக்கும் பயிற்சி பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அனைத்திலும் பயிற்சி பெற்றவர்கள் தான் சீஷர்கள். அப்ப இந்த ஒவ்வொரு காரியத்திலும் நாம வளர 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 எல்லாவற்றிலும் பயிற்சி அவசியம். அப்படின்னா அவன் சொல்றா, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், வயிறார சாப்பிடவும் தெரியும், பட்டினி கிடக்கவும் தெரியும், நிறைவுற்று வாழவும் தெரியணும், குறைவுற்று தாழ்ந்து போகவும் தெரியணும். இப்ப எல்லாவற்றுக்கும் பயிற்சி பெற்றவர். அதனால இதுல பாடுவாங்க, வளமையிலும் வாழ தெரியும், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி நான் கிடக்கவோ, நிறைவுற்று வாழவோ குறைவுற்று தாழவோ, எதற்கும் பயிற்சி நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, ஆற்றல் உண்டு. ஏன் தெரியுமா, ஆதாயம் கிறிஸ்து எனக்கு, என் ஆண்டவரில் ஒன்றாகணும், வாழ்வு என்பது எனக்கு இயேசு கிறிஸ்துவே, சாவு என்பது எனக்கு ஆதாயமே,
எதற்கும் பயிற்சி நான் பெற்றிருக்க, வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். நான் கூட சொல்லிடுறேன். அதாவது ஊழியத்துக்கு போயிருந்தேன். எங்கன்னா மலேசியாவுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால, 25 வருஷத்துக்கும் முன்னால மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கப்போ, முதல் தடவை போயிருந்தப்ப ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க. போர்ட்லாங் பக்கத்துல ஒரு வீட்டில் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் தங்கி இருந்துட்டு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. சந்தோஷமா இருக்கு. அடுத்து போகிற பொழுது அந்த வீட்டில் ஆட்கள் ஃபுல்லாயிட்டாங்க, இடமே இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா, கூட்டிட்டு போய் ஒரு சின்ன கட்டு, அதாவது இந்த மரத்துல, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரத்துல வீடு அடிச்சு வச்சிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 தூணு கால் மாதிரி இருக்கும், சுத்தி கால் இருக்கும். அந்த மர வீடு இருக்கும். அந்த மர வீட்டை ஒரு வேளை நீங்க பார்த்து நினைச்சா இன்னொரு இடத்துல கூட என்ன செய்யலாம், அப்படியே தூக்கி கொண்டே வச்சிடலாம். கீழே கால் இருக்கும். தரையில பார்த்தீங்கன்னா கேப் கிடக்கும். எதுவும் தண்ணி கூட வந்தாலும் வந்துட்டு போயிடலாம், அப்படி கேப் இருக்கும். அதுல சைடுல ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு போய் தங்க வச்சார். நடந்த சம்பவம் என்ன கொண்டு வந்து தங்க வச்சிருந்தேன். அதுல ஒரு சின்ன கட்டில் போட்டு கார்டு போட்டு சரின்னு அதுல ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து தங்க வச்சிருந்தாங்க. தங்கி இருந்தேன். இரவு படுத்தாச்சு. 10 மணிக்கு படுத்தாச்சு. ஒரு 12 மணி இருக்கும், சத்தம் கேடுச்சு. நல்ல கவனிங்க, 12 மணிக்கு சத்தம் கேடுச்சு. விழிச்சு பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இவ்வளவு பெருசா எலி ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்குது, பார்க்கவே பயமா இருக்கு. கடிச்சு சாப்பிட்டுருமோன்னு. அவ்வளவுதான், நைட்டு விசில் தான். 3 நாள் எலிகள் மத்தியில வாசம் பண்ணினேன். யார் மத்தியில? எலிகள் மத்தியில. அந்த 3 நாள் முடிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுது அவர் பாஸ்டர் பார்த்தா ஏசி ரூம்ல தங்க வச்சார். எங்க? அப்ப ஏசி ரூம்லயும் தங்குறது கத்துக்கிறனும், எலிகள் மத்தியிலையும் தங்குறது கத்துக்கிறனும். எங்க போனாலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் மன ரம்யமாக. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதாவது சொல்ற போது நான் பாம்பு திங்கிற ஊருக்கு போனாலும் நடுத்துன்னு நமக்குன்னு சொல்லணுமா? ஏன்னா அந்த இடத்துல போய் அது கிடைக்குதா கூடு. ஏன்னா இதே பொழுது இதே மலேசியாவில் கெடாங்கிற அந்த மாநிலத்துல போகிற பொழுது கேட்டாங்க, நீங்க தவளை சாப்பிடுவீங்களான்னு. ஏன்னா நீ சாப்பிடுற போது நான் சாப்பிடக்கூடாதா? வாங்கினா கடைசியில் அது நோஞ்சா தவளையாயிடுச்சு. அது எல்லாம் எலும்புதான் இருக்கு. அது பயங்கர விலை. சிக்கன் மட்டன் இதை விட பயங்கர விலை அது. எது? தவளை. ஏன்னா அதெல்லாம் வளர்க்குறாங்க. ஏன் சொல்றேன்னா, நல்ல கவனிங்க, எங்க போனாலும் அவர்கள் இருக்கிற இடத்துல பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு. நல்ல கவனிங்க, பவுல் எழுதும்போது ஒரு சில இடங்களை எழுதுவாரு. நான் ஒருவேளை புலால், அதாவது இந்த நான்வெஜ் இது சாப்பிடாத ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன்னா, இப்படியா அவர்களை ஆதாயப்படுத்துறதுக்காக நான் அதை விடுறதுக்கும் தயாராக. இதை நான் சாப்பிடுவேன், அங்கேயும் போய் சாப்பிடுவேன்னு சொல்றதுக்கு இல்லை. இப்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஊர்களில், நம்ம ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பீஃபே சாப்பிட மாட்டாங்க. இதுல எப்படின்னு தெரியல, இந்தியாவில் சில வில்லேஜில் இன்னைக்கும் பீஃப் சாப்பிட மாட்டாங்க. ஊர்கள்ல அங்க போயிட்டு நான் பீஃப் சாப்பிட்டேன்னா அவன் வாந்தி எடுத்துருவான். அந்த இடத்துல போய் எனக்கு அதுதான் வேணும் இல்ல. அப்ப அவர்களை ஆதாயப்படுத்துறதுக்கு, அதனாலதான் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமான, எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, வாழ கற்றுக்கொள்ளணும், வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு பாஸ்டர் போயிருந்தாரு சத்தீஸ்கர்ங்கிற இதுல, ட்ரைபல்ஸ் மத்தியில, மலை ஜாதியில் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா பயங்கர நக்சலைட் ஏரியா. அந்த நக்சலைட் ஏரியாவில் இவர் போய் ஏறத்தாழ 4000 பேரை ரட்சிப்புகளை நடத்தினார். 1-2 4000 பேர். ஏன்னா நான் போயிருக்கிறேன். இது அதாவது இந்த ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வாரம் அந்த குருத்தோலையா அவ பார்த்தீங்கன்னா எல்லாம் மொத்தமா வந்து ஊர் முழுவதும் இது போனாங்க, ஊர்வலம் போனாங்க.
ஊர்வலம் மாதிரி போயிட்டு எல்லா பாட்டு படிச்சு அவங்க இது வச்சிருந்தாங்க, அந்த பழைய அவங்களுடைய மாடல், அந்த தம்பூர் மாதிரி ஏறத்தால் இவ்வளவு நீளமா இருக்குது. அப்படியே முன்னால தொங்க போட்டு அதுதான் முன்னால அடிச்சுட்டு போறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி இது மாதிரி வச்சுட்டு சிங் சிங் சிங்னு அதுவும் அடிச்சுட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்துல அப்படியே கொண்டு போனாங்க. ஆனால் அவர் ஆரம்பத்துல போய் இந்த சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாருங்க, அதாவது இந்த மூங்கிலுடைய இந்த குருத்தை அவிச்சு சாப்பிடுவாங்க அவங்க. இவரு கொடுப்பாங்களாம். ஆத்தினா பயங்கர டைரியாவே போயிருமா பாட்டுக்கு ஒவ்வொரு நாளும். அதை சாப்பிட்டு அவங்களோட இருந்து தான் கடைசியில எந்த அளவுக்குன்னா ஒரு 4000 பேரை ஆதாயப்படுத்திருக்காங்க. இப்ப நான் போயிட்டு வந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேல 10-15 வருஷம் இருக்கு. அப்ப இப்ப எவ்வளவோ தெரியாது. அந்த நாட்கள்ல நான் போயிட்டு வந்து ஒரு சில சபைகளை போய் திறந்து வச்சோம். நக்சலைட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்க போயிட்டு வந்தோம். அது ஃபுல்லா எப்படி அதாவது முன்னாடி நீங்க ஸ்ரீலங்கா போகையில் அந்த வவுனியாவில இருந்து ஜார்ப்னா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே குண்டும் குழியுமா கிடக்கும் ரோடு. இப்போ ஒரு வேளை போட்டிருப்பாங்க, அப்போ குண்டும் குழியுமா இருக்கும். என்னன்னா சைட்ல போட்டிருப்பாங்க கன்னிவெடி ஜாக்கிரதை. ஏன்னா நான் ஏறத்தாழ 2000 அந்த இதுல அந்த பாதையில போயிட்டு வந்தேன். காலையில புறப்பட்டு நைட்டு தான் போய் சேர்ந்தோம். அங்க போய் எல்லா செக்கிங்லாம் முடிச்சு. ஏன்னா நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் நாம மனரமியம் அப்படி அந்த பகுதியில் நாங்களாம் போய் ஊழியம் பண்ணிட்டு வர்றோம். அடுத்து பார்த்தா போலீஸ்காரங்க வந்துட்டு வீட்டு வந்து சேரல, போலீஸ்காரங்க 25 பேர் கன்னி வெடியில செத்துறோம். ஆனா அதே இதுலதான் போயிட்டு வந்தோம், அதே ரோட்ல ஒன்னும் செய்யல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். அப்ப ஊழியம் உண்மையிலேயே அவர்கள் அங்க எந்த அளவுக்கு என்றால் தங்களை வலுத்தி எந்த சூழ்நிலை எப்படியாவது அவங்களை ஆதாயப்படுத்தணும். அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாம மனரமியா சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டவர்கள் தான் சீஷர்கள். அவர் பின்னால் நடக்க அவருடைய ஊழியக்காரர்கள். சரி, அடுத்ததாக வாசிப்போம். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார், நீ என்ன பின்பற்றி வரணும், ஏன் பின்னால வரணும், என்ன நீ தெரிந்து கொண்டாய் என்றால் என்ன சொல்றாரு? எதை? ஏன் சிலுவைன்னு சொல்லல, எதை எடுத்துட்டு வர சொல்றாரு? தன் சிலுவையை. அவர்கள் அவருடைய சிலுவையை தூக்கிட்டு ஏன் பின்னால வாங்க. நல்ல கவனிக்க, முக்கியமானது. இப்ப ஒரு சீஷன் நிறைய காரியம் பார்த்துட்டு வரோம். இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு சீஷன் அவரை பின்பற்றி நடக்கிறவன் என்ன பண்ணணும்? சிலுவையை தூக்கிட்டு பின்னால வரணும். முதல் வருஷம் முதல் கூட்டத்திலேயே சிலுவையை தூக்கன்னா, சிலுவையை தூக்காதவன் சீஷன். ஏன்னா அவருடைய பிறப்பு அவருடைய மரணத்து வரைக்கும் அடங்கி இருக்கிறது தான் அவருடைய பிறப்பு, மரணம் வரைக்கும். அதனாலதான் அவர் ரட்சகர்னு சொன்னார். ஏன்னா மரணத்துல தான் அவர் நம்மை ரட்சித்தார். சரி, இப்ப நல்லா கவனிங்க, சிலுவையை தூக்கி கொண்டு ஏன் பின்னால வருகிறவன் தான் சீஷன். சிலுவைனா என்ன? பாடுகள். வேற என்ன? சிலுவைனா என்ன? சிலுவைனா பாடு, துன்பம், பிரச்சனை, வேதனை, இதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவர் அதாவது இன்னைக்கு 93வது வருஷம் இன்னைக்கு இல்லை, எத்தனை 1993 தூத்துக்குடிக்கு இது போய்கிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு மீட்டிங்காக 3 நாள். அப்போ ஜெபித்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு அந்த ஜனத்துக்கு சிலுவையை பற்றி பிரசங்கிக்கணும், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. நான் கேட்டது எப்போ? இன்னைக்கு இல்லை, 93 ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்படின்னா சிலுவைன்னா என்ன ஆண்டவரே அப்படிங்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னாரு, சிலுவைனா இப்போ சிலுவையில் எத்தனை கோடு இருக்குன்னு கேட்டார்.
சிலுவையில் எத்தனை கோடு இருக்குது? 2 3 4? நல்லா கவனிங்க. 2 இருக்குது. 1 கீழிருந்து மேல் நோக்கி, இது ஆங்கிலத்தில் இது வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் கீழே இருந்து மேலே போகுது. இன்னொன்று படுக்கை வசமான, அதுக்கு என்ன பேர்? இங்கிலீஷில் என்ன? படிக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாது. இங்கிலீஷில் என்னது? ஹரிசாண்டல் லைன். இது வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். நல்ல கவனிங்க. இந்த வெர்டிக்கலை லைனை இந்த ஹரிசாண்டல் கிராஸ் பண்றதுனால அதுக்கு பேரு கிராஸ் சொல்லுவோம். புரியுதா? இது என்ன செய்யுது? கிராஸ் பண்றதுனால இது கிராஸ். கவனி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெர்டிக்கல் லைன் இது என்ன? கீழே இருந்து மேல போற கோடு என்ன அப்படின்னா, பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை பூரணமாக, டோட்டலா, முழுமையாக அன்பு செய்வது. அப்ப படுக்கை வசமான கோடு என்னன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பூரணமாக அன்பு செய்வது. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப நேர்கோடு, தேவனை பூரணமான அன்பு செய்கிறேன், தேவனை நான் பூரணமா அன்பு செய்கிறேன்னா அது சிலுவை இல்லை அப்படின்னா, இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. நல்லா கவனிங்க. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வீடு உண்டு, என் பிள்ளைங்க உண்டு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது சிலுவை அல்ல. அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறது போல, நீ உன்னை நேசிக்கிறது போல என்ன செய்யணும்? அயலான நேசிக்கணுமே. அப்படின்னா நீ மாத்திரம் போயிட்டா பத்தாது, நீ மாத்திரம் அங்க போயிடக்கூடாது. அப்படின்னா அவனும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அவனும் சத்தியம், நான் சொந்த பந்தமும் ரட்சிக்கப்படணும், என்னுடைய பக்கத்துல இருக்கவங்களும் ரட்சிக்கப்படணும். அப்ப அவர்களும் ரட்சிக்கப்படணும். அப்படின்னா நல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. சொல்ற போது யாரும் அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன்னா முக்கியமான காரியம் சொல்ற. அதாவது அவர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட போய் சொல்றேன். நல்ல கவனிங்க, நான் உங்கள்கிட்ட போய் சொல்றேன். இப்போ நான் தேவனை மாத்திரம் அன்பு செய்யற வீட்டுல உட்கார்ந்தா பிரச்சனை கிடையாது. எனக்கு யாரும் ஒன்னும் சொல்ல போறது, உங்க சொந்த பந்தம் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ போய் சொந்தத்துக்கிட்ட போய் சொல்லும் பொழுது நீதான் வீணா போயிட்ட, எங்களையும் ஏண்டா தொல்லை பண்ற, அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதுதான் சிலுவை. அப்ப நான் தேவனை மாத்திரம் அன்பு செய்யற சிலுவை கிடையாது. இன்னொன்னு இருக்குப்பா, உன்னை நேசிக்கிறது போல அவன் மற்றவனுக்கும் போய் சொல்ற பொழுது நல்ல கவனிங்க, அப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். போய் அறிவிக்கிற போது, போய் சொல்ற பொழுது, போய் அவங்களுக்கு ஊட்டி இறக்குற பொழுது அப்போதான் பிரச்சனைகளே வரும். அதுதான் சிலுவை. அந்த சிலுவையை தூக்கிட்டு தான் ஏன் பின்னால வாங்குற. ஒரு கூட்டம் நடந்துச்சு, இந்த சிலுவையை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு, இயேசு உங்க சிலுவையெல்லாம் சுமந்துட்டார். யார் சுமந்தது? இயேசு சுமந்துட்டார். அதனால நீங்க சுமக்க தேவையில்லை. நீங்க என்ன செய்யுங்க, இப்ப சிலுவையெல்லாம், உங்க சிலுவை பிரச்சனைகள் எல்லாம் உயர்த்தி பிடிச்சு இப்ப ஆண்டவர் பாதத்துல போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கண்ணை திறந்து பார்த்தார் அவரு. அங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, சிலுவையை உயர்த்தி தூக்கி பிடிக்க சொன்னாரு. அவன் என்ன பண்ணா, பக்கத்துல இருக்கிற மனைவி தூக்கி கையில பிடிச்சிட்டான். என்னப்பான்னு கேட்டா, இவதான் எனக்கு சிலுவை. நல்ல கவனிங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படலைன்னா அதை போல சிலுவை ஒண்ணு. மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படனாலும் ஒரு சில இடங்கள்ல பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பெற்றோர் விட மாட்டாங்க. பிள்ளைகள் தெரியாம ஒழிச்சு வரும். சில இடத்துல பெற்றோர் ரட்சிக்கப்படுவா, பிள்ளைகள். அந்த சிலுவையை தூக்கிட்டு என் பின்னால வருகிறவன் தான் சீஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றணும்னா
நமக்கு சிலுவை வேற எங்கே இல்ல, நம்முடைய. அதனாலதான் உன் வீட்டாரே உனக்கு. அப்ப நமக்கு அதான் சிலுவை, அந்த சிலுவை தூக்கிட்டு தான் எப்படின்னாலவா அப்படிங்கிறார். சரி, அடுத்து வாசிப்போம் சீக்கிரமாக. யோவான் 15:8 வாசி. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அவ சீஷன் சிலுவை தூக்குற மாத்திரல, கனி கொடுக்கணும். நல்ல கவனிங்க, கனி கொடுக்கிறவன் தான் சீஷன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார், கனியை எதிர்பார்க்க. அப்ப கனி கொடுக்கணும் அப்படின்னா அதுல 2வது வசனம் வாசி. முதல் வசனத்தை முதல் கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். திராட்சை செடி பார்த்தவங்க யாரு? திராட்சை கிளைகள் பார்த்துருக்கீங்கல்ல, வச்சிருக்கீங்கல்ல. சரி, அது நிறைய இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், இப்ப இங்கே இப்போ இலையெல்லாம் கொட்டி போயிடும். கொட்டின பிறகு இப்ப இது வந்துருச்சுன்னா கொஞ்சம் சீசன் ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுவாங்க? ஏன் வெட்டுறாங்க? நல்ல கவனிங்க, முக்கியமான காரியம். ஏன் வெட்டி விடுறாங்க? அங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அது அந்த திராட்சை தோட்டம் இருக்கிற இடத்துல கவாத்து வெட்டுறதுங்குவாங்க. ஏன் அதை வெட்டி விடுறாங்க? ஏன்னா அது கிளையெல்லாம் வெடிச்சு நிறைய கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அது வெட்டப்படணும். அதனால சுத்தம் பண்ணுகிறார், அது வெட்டப்படணும். அப்போ ஒரு திராட்சை செடி அதிக கனி கொடுக்கணும், அது என்ன செய்யப்படணும்? வெட்டப்படணும். அப்படின்னா நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிடிக்காத வேண்டாத காரியங்கள் எது எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கோ அது அத்தனையும் வெட்டப்படணும். அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் வெட்டப்படலை அப்படின்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. அப்ப அநேக காரியம். இப்ப யோசேப்பை நல்லா கவனிங்க, யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிற போது யோசேப்பை குறித்து சொல்றார், அவன் கனிதரும். ஏன் கனிதரும் திராட்சை செடி? அந்நிய தேசத்துல விற்கப்பட்டான், பெரிய இதுல கூட இருந்திருக்கான். ஆனால் நல்ல கவனிங்க, சொந்த பந்தம் யாரும் இல்ல, எல்லாம் கைவிட்டாங்க. சொந்த அண்ணன் தம்பி அத்தனை பேர் கைவிட்டாங்க. அந்நிய தேசத்துல போய் இருக்கிற போது கூட அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். அவன் கண்ட கனவு நிறைவேறுமா இல்லையா? ஆனாலும் அதுவும் தெரியல. ஏன்னா 2 கனவு கண்டு சொன்னான், அதுவும் நிறைவேறுமா அப்படின்னு அவனுக்கு அந்த நேரத்துல தெரியல. ஆனாலும் நல்ல கவனிங்க, கடைசி வரை பொருத்திப்பார் பாவத்துக்கு தூண்டுகிற பொழுது அவளை விட்டு உதறி தள்ளி விட்டு ஓடினான். பாவத்திற்கு விலகி ஓடினான். ஏன்னா நல்ல கவனிங்க, அந்நிய தேசத்தில் இருக்கிற போது கூட எல்லாம் விரக்தியாக இருப்பான். சில இடங்களை பார்த்தீங்கன்னா நாம எல்லாத்தையும் இழந்து இங்க வந்து விரக்தியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் கூட நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவரை நம்பி கர்த்தாவேன்னு சொல்லிட்டு அவருக்காக நான் வாழ்ந்திருந்தோம் என்றால் கர்த்தர் நிச்சயமா நம்ம ஒரு நாள் கைவிட்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால், ஏன்னா நிச்சயமா 2வது விடுங்க, ஆண்டவருக்கு பிரியமா 2வது விடுங்க. முதல்ல நம்முடைய குடும்பம், மனைவி, பிள்ளைங்க இருக்கிறான். இப்ப அவங்களுக்காக நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். புரியுதா? அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்கள். அப்ப அந்த தேசத்துல போய் ஆண்டவருக்கு அவன் கடைசி வரை உண்மை உள்ளவனா இருந்து பாவத்திற்கு விலகி ஓடினான். அதனாலதான் யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி அப்படின்னு அவனை எல்லாரையும் வாழ்த்துகிற பொழுது அவனு கனிதரும் திராட்சை செடி. மற்றவனுக்கெல்லாம் நிறைய காரியம் சொன்னார், இவனு கனிதரும் திராட்சை செடின்னு வாழ்த்துறார். வாசிங்கள் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் ஏசாயா 5:2. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குண திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று காத்திருந்தாரு. அதுவோ கசப்பான பழங்களை எதை கொடுத்துருச்சு? நம்மையும் ஆண்டவர் கொண்டு வந்து
சபையில கொண்டு வந்து நாட்டி இந்த தேசத்துல கொண்டு வந்து நம்ம நிலைநிறுத்தி சபையில கொண்டு வந்து நம்ம எல்லாம் ரட்சித்து ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை நமக்கு சொல்லி 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 நம்மை உருவாக்கி நாம நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற வேளையில நம்ம ஆண்டவர் கசப்பான கனியை கொடுத்தா எப்படி இருக்கு? யோசிச்சு பாரு. கனி செடியாய் நட்டு வைத்தேன் உலர் கொடியாய் போனதென்ன, உயர் கொடியாய் நட்டு வைத்தேன் நீ உதவாமலே போனதென்ன. எருசலமே என் ஜனமே இயேசுவாம் நான் பேசுகிறேன். கனிகளுக்காய் காத்திருந்தேன், காய்த்ததெல்லாம் கசந்ததென்ன, இனி உனக்காய் என்ன செய்வேன் ஏங்கிடுவே என் மனமே. எருசலமே என் ஜனமே இயேசுவாம் நான் பேசுகிறேன். நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்மை நற்குல திராட்சை தோட்டமாக நம்மை உருவாக்கி வரும் பொழுது நம்ம கசப்பான கனியை கொடுத்தால் எப்படி இருக்கு? எல்லாம் துப்பிடுவான். கசந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? துப்பிடுவான். அப்ப நாம ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்கணும், அதிக கனி கொடுக்கணும். அப்படின்னா நாம வேண்டாத காரியங்கள் எல்லாம் வெட்டப்படணும், வேண்டாத காரியங்கள் எல்லாம் வெட்டப்படணும். கடைசி வரை அவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நாம இருக்கிற பொழுதுதான் அவருக்கு நாம என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிறவர்களாக மாற்றப்படணும். அந்த 2026 நமக்கு இன்னும் நிறைய இருக்குது. இப்ப நான் 1-2 தான் சொல்லி முடிக்க போறேன், ஏன்னா நேரம் இல்லாதனால. அப்புறம் பொறுமை இழந்துருவீங்க. ஏற்கனவே வெடி போட்டு முடிச்சுட்டீங்க, அப்புறம் கடைசியில் நம்மளை வெடியாக்கிறாம. அதனாலதான் பொறுமையாளுங்க கொஞ்சம் 1-2 மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. யோவான் 13:35 வாசிங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியுது. நல்ல கவனிங்க. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், முந்தின வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று. இப்போ ஒரு லேண்ட்மார்க் வச்சிருக்க. என்னன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சொன்னவரு, இப்ப நான் உங்களை அன்பு செய்தது போல, நான் உங்களை எப்படி நேசித்தேன் அதே போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? நேசிக்கணுங்கிற. அவர் எப்படி நேசித்தார்? அவர் எப்படி நேசித்தார்? அவர் எப்படி நேசித்தார்? கல்வாரி சிலுவை. இன்னும் அந்த சிலுவையை குறித்து நான் ஏன்னா நிறைய இருக்கிறதுனால எடுக்கல. நல்ல கவனிங்க. இயேசு கல்வாரி சிலுவையில தொங்குகிற பொழுதுதான் இந்த அன்பே நிறைவேறிச்சு. நல்ல கவனிங்க. அப்போ சிலுவை என்பது சாதாரணம் அல்ல, பரிபூர்ண அன்பு தான் சிலுவை. தேவனையும் பூரணமா அன்பு செய்வது, மனுஷனையும் பூரணமாக அன்பு செய்வது. இப்ப தேவனையும் மனுஷனை எங்க அது நிறைவேறிச்சுன்னா கல்வாரி சிலுவையில தொங்குகிற பொழுது. பிதாவை பூரணமா அன்பு செய். அதுக்கு முன்னால கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொன்னவரு, கடைசியில பிதாவே நான் உம்முடைய கரத்துல ஆவியை ஒப்படைக்கிறேன், கடைசி ஃபைனல் ஆவியே ஒப்படைக்கிறார். அதுதான் உச்சகட்டம், அன்பனுடைய உச்சகட்டம். அதே போல நல்லவனுக்காக ஜீவனை கொடுக்கலாம், பாவிகளா இருந்தவதை நமக்காக ஜீவனை கொடுப்பதை விட மேலான அன்பு, அதுதான் அன்பனுடைய உச்சம், ஜீவனையும் கொடுக்கிறது. அப்ப நமக்காக ஜீவனையும் கொடுத்தது கல்வாரி சிலுவையில். அப்ப நம்மையும் பூரணமா அன்பு செய்து தேவனையும் பூரணமா அன்பு செய்து காமிச்சாருங்க, அதுதான் சிலுவை. அப்ப சிலுவை என்பது பரிபூர்ண அன்பு. The total love is nothing but the cross. பரிபூர்ண அன்பு தான் சிலுவை.
நம்ம தேவனையும் அன்பு செய்கிறோம், மனுஷனையும் அன்பு செய்யணும். அப்ப அந்த பரிபூர்ண அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் சிலுவை. அதே போல அந்த அன்பை இயேசு கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தினார். நான் உங்களை அன்பு செய்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், அதனாலதான் நீங்க என் சீஷர்கள். இப்போ அன்புனால கட்டப்படவர் நிறைய காரியம். கடைசியா முடிக்கிற இப்ப ஒரு காரியத்தை வாசிப்போம். யோவான் 8:31 வாசி. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பேன். உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இப்ப ஆண்டவருடைய உபதேசம் என்பது என்னது? யோவான் எழுதுறார் 2 யோவான் 9 வசனத்துல, 2 யோவான் 9 வசனத்துல, சீக்கிரமா அதை மீறி நடக்கிற எவனோ அப்ப கிறிஸ்துவின் உபதேசம். நல்ல கவனிங்க. இப்ப உபதேசத்தை குறித்து சொல்லுகிற பொழுது இப்ப யோவான் எழுதுற கிறிஸ்துவின் உபதேசம் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க. யாருடைய உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசம்ங்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 அதிகாரத்தில் எழுதுகிற பொழுது என்ன எழுதுவார்னா, நாங்கள் உங்களுக்கு ஒப்புவித்த இந்த உபதேச சட்டம் அப்படிங்கிறார். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். அப்ப கிறிஸ்துவின் உபதேசம் வேறையா, அப்போஸ்தலருடைய உபதேசம் வேறையா? இப்ப வாசிங்க, சீக்கிரமா வாசிச்சு முடிப்போம். யோவான் 7:16 வாசிங்க. யோவான் 7 அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின அப்ப பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து சொல்றார். பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான். இன்னொரு வசனம் வாசி சீக்கிரமா. அதே 12வது அதிகாரத்துல 49 வசனம் வாசிங்க. 12:49. என்னை அனுப்பின பிதா எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? கட்டளையிட்டிருக்கு. அப்ப நான் என்ன சொல்லணும், நான் என்ன பிரசங்கிக்கணும் அப்படிங்கறது பிதாவினிடத்திலிருந்து எனக்கு கட்டளை வெளிப்பட்டு இருக்கிறது. கடைசியா ஒரு வசனம் 14ஆம் அதிகாரத்துல 24 வாசிங்க. என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கு. அப்ப பிதா என்ன சொன்னாரோ, பிதா என்ன சொன்னாரோ தான் குமாரன் சொல்றாரு. குமாரன் என்ன வெளிப்படுத்தினாரோ சீஷர்களுக்கு அதைத்தான் அப்போஸ்தலர் என்ன செய்யறாங்க? உபதேசமா கொண்டு வராங்க. அப்ப உபதேசம் எங்க இருந்து வருகிறது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. பிதா சொன்னதைத்தான் இயேசு சொல்றார். அப்ப அந்த வசனம் நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய வார்த்தை முழுவதும் பிதாவினிடத்தில் வருகிறது. அந்த பிதாவினிடத்தில் வந்தது தான் இயேசு நமக்கு குமாரன் மூலமாக இயேசு நம்ம கொண்டு வந்தாரு. இயேசு கொண்டு வந்த காரியத்தை தான் அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? ஒருவேளை அவங்களுக்குள்ள கூட பிரச்சனை வருகிற பொழுது ஜெபம் பண்ணி, ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் போன பிறகு நான் பரிசுத்தாவியை அனுப்பேன், அவர் என்றைக்கும் சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார், எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபம் பண்ணி எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாய் கண்டது என்று எழுதுறார். அப்ப பரிசுத்தாவியானுக்குள்ள ஜெபம் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அப்ப உபதேசம் என்பது நல்லா கவனிங்க. வேதத்துல கொடுக்கப்பட்ட உபதேசம் என்பது தேவனால கொடுக்கப்படுகிறது. அது அப்போஸ்தலர் மூலமா கொடுக்கப்பட்டாலும் அது ஆவியானவர் மூலமாக அது முத்திரிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்தை நாம் இப்ப எத்தனை காரியம் பார்த்திருக்கிறோம்? 8 காரியம் பார்த்திருக்கீங்களா? நிறைய இருக்கு. நான் பண்ண போல அட்லீஸ்ட் இந்த 8. முதல்ல என்னது? கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள். 2வது கீழ்ப்படிதல். 3வது நீடிய பொறுமை. எதை போல இருக்கணும்? 4வது
எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும், சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி முடங்க கூடாது. இல்லைன்னா ஒண்ணு, இருந்தா ஒண்ணுன்னு இல்ல, இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, கல்லானாலும் கடமன். ஆமா, அது மாதிரி எந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள மனப்பான் வேணும். அடுத்து 5வது, சிலுவைய தூக்கிட்டு, ஆமா, யார் பின்னால போகணும்? ஆமா, அடுத்து கனி கொடுக்கணும். அடுத்து அன்பு செய்யணும். அடுத்து உபதேசத்தை நிலைத்திருக்கணும். சரி, பரவாயில்ல, இவ்வளவு நீங்க மனப்பாடமா சொல்லிட்டீங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு 8 காரியம் நமக்குள்ள காணப்பட்டாதான் நாம சீஷர். அவர் பின்னால போகிற அவருடைய சீஷர்களாக இந்த 2026ல நாம கொஞ்சம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணும், முயற்சி எடுக்கும். எப்படியாவது அவருடைய சீஷராக நம்ம வாழணும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த வருஷத்தினுடைய முதல் ஆராதனை, முதல் செய்தி உங்களுக்கு அவரு பின்பற்றி அவர் பின்னால் நடக்கிற அவருடைய சீஷர்களாக நம்முடைய சபை மாற்றப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்கிறார். நிச்சயமா அப்படிப்பட்ட சபையாக நம்முடைய சபை மாறுகிற பொழுது நிச்சயமாக கர்த்தர், நல்ல கவனிய, கொஞ்சமா இருந்தாலும் அநேகமா இருந்தாலும் நம்மை பெருக பண்ணுகிறது கர்த்தர். கர்த்தருக்கு நாம பிரமாணிக்கமா இருந்தோம், உண்மையா இருந்தோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக கர்த்தர் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களை, ஆண்டவருக்கு பின்னால நடக்கிற அநேக சீஷர்களை, அவ சீஷர்களை உருவாக்குகிற ஒரு சபையாக நம்முடைய சபை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அந்த காரியத்தை கர்த்தர் நடத்துவார் என்று நம்புறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்கள் மத்தியில ஏறத்தாழ இந்த ஒரு கிழமையா உங்கள் மத்தியில இருந்து நாளை இந்த என்னைக்கு தான் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்ல போகிறேன். நாளைக்கு பாரிஸுக்கு போக வேண்டியிருக்கிறது. அதனால உங்களை சந்தித்து, என கடந்த முறை வந்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன், பார்க்க கூட இல்லை, பேசவும் இல்லை, முடிச்சுட்டு அப்படியே ஓடியாச்சு. ஆனால் இந்த நாட்களில் ஒரு கிழமை உங்களோடு கூட இருந்து அநேக காரியங்களை நான் உங்கள் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் என் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த புஸ்தகம் CD எல்லாம் இருக்குது. சிஸ்டர் வச்சிருப்பாங்கல்ல, இருக்கிறவங்ககிட்ட இந்த புஸ்தகம் இந்த CD இங்கே இருக்குது. ஒருவேளை நாளைக்கு அதுக்கு பிறகு வாங்க முடியாது. அதனால இப்போ இன்றைக்கே கடைசி நாள், இன்றைக்கே திருச்சமை, இன்றைக்கே ரட்சணியனா அந்த மாதிரி இன்றைக்கே நீங்க வாங்குறவங்க தயவுசெய்து வாங்கிக்கொள்ளுங்க. ஒரு வேளை சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறதுனாலும் நீங்க கொடுக்கறதுக்கு பாருங்க. அப்படி கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்க மேல அவர் கைமாறாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால வாங்கிக்கங்க. அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவர் உங்களை வேலையா இருக்கிறபடியா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சீக்கிரமாய் உங்களோட வாக்கு தத்தங்களை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும்.